Okay, praise the Lord, everyone. Someone wants to join. நம்ம எப்போதும் போடுற சாங் கேட்டிங்களோ? நான் இந்த சாங்கை போட்டேன். ஜே ஜெனரேஷனோட எப்போதும் போடுற சாங் கேட்டிங்களோ? அந்த இப்போ தான் சாங் முடிகிறப்ப தான் ஞாபகம் வருது. ஓ, அந்த ஜே ஜெனரேஷன் சாங்கா? நம்ம இதை போட்டு விட்டோமேன். அந்த சாங் தானே கேட்டிங்க, எப்போதும் போடுற சாங். ஓ, நம்ம பாட்டு தானா? ஓ, ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. அப்போ கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கீங்க. நான் கூட பாட்டு முடிய போகும்பொழுது அந்த பாட்டாக இருக்குமோன்னு யோசித்தேன். பரவாயில்ல, கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் தட் சாங். நல்ல பாட்டு. செகண்ட் பேட்சும் அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணுவாங்க. பாப்பா அது எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக அதுவும் நல்லா தான் வரும். ஓகே, ப்ரைஸ்லாம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கூட இன்றைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாள் கூட நாங்கள் ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடல்களுக்கு இந்த நோட்ஸ் எடுத்து நாங்கள் ஆண்டவர் இதை கற்றுக்கொண்டு இந்த இசை இந்த கீபோர்டு ஆண்டவரை கற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பாடி உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்க கற்றுக்கொண்டதற்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் தாழ்ந்துகளையும் ஆண்டவரே நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் உங்களுக்கு தாழ்த்தி கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, நீ வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, செகண்ட் பேட்ச் தானா நீங்கள்? ஓகே ஓகே ஓகே, நான் ஃபஸ்ட்டு பேட்ச் நினச்சிட்டேன். ஓகே, ஏன்னா 2 குரூப்புமே இந்த லிங்க்கு ஷேர் பண்ணேன்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து எல்லாம் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே, ஆமாம், எல்லாமே செகண்ட் பேட்ச் மாதிரி தான் இருக்குது. அஜித் குமார், டிஜித் ஷெபின், யூஜின் ப்ரூஸ், இம்மான், டேனியல், ஜெனிஃபர், மோனிகா, ஷாத்ரா, சாலமோன், ஸ்டாலின், ராக்ஸ். ஓகே ஓகே, அதான் கேட்கணும்னு நினச்சேன், போட்டிங்க ஃபஸ்ட் பேட்ச்னு. ஓகே, டேனியல் ஃபஸ்ட் குரூப்பில் இருந்தால் செகண்ட் குரூப் தானா? செகண்ட் பேட்ச் தானா? அப்போ ஃபஸ்ட் பேட்சில் இருந்து ஒருத்தர் மட்டும் வந்திருக்கான். பரவாயில்ல, நம்ம கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரி, ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸில் ஒரு என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு நம்ம வந்து பல்லவி. ஓகே, பல்லவி ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே நிற்கிது. ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. நானுமே வாரத்துக்கு ஒரு நாளாவது அதை போடலான்னு யோசித்தேன். அப்புறம் அங்கிட்டு பிஸியாக இருந்தனால கிளாஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் இல்லை, அதை தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா ஸோ எடுக்காமல் இருக்கிறது வேறு விஷயம், பாதியில் விடுறது அது ரொம்ப தப்பு. ஸோ எப்படியாவது முடிச்சிடணும் அந்த சாங்கை. ஸோ அதனால தான் சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து ஏற்கனவே பல்லவி பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பல்லவி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நான் வந்து அப்லோட் பண்ணல, ஏன்னா சாங் முடிச்சுட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சாங் வந்து இந்த பல்லவி பண்ணது மட்டுமே 1.25 மணி நேரம் இருக்குது. அதனால் பல்லவி தனியாக சரணம் தனியாக பிரித்து பார்ட் 1 போட்டு மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் 2 மணி நேரமோ 2.5 மணி நேரம் வரும்போது அதை ஃபுல்லாக போட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்லோட் பண்ணலை, வேணா அதை நான் அப்படி அப்லோட் பண்ணுறேன். இந்த பாட்டு வந்து அந்த பல்லவிக்கு வராதவங்க அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஜாயின் பண்ண 2 பேருக்கும் சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அந்த பாட்டுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருந்தோம். பல்லவி மட்டும் முடிச்சிருக்கிறோம். ஸோ சரணம், அப்புறம் இன்டர்வியூடு, அந்த பாட்டுக்கு நடுவில் வர ஃபில்லப்பு, சின்ன சின்ன பார்ட்ஸு. ஸோ நம்ம இந்த ஃபுல் சாங்கு டீகோட் பண்ண போகிறோம். இதே போல் தான் வரிசையாக நம்ம ஒரு சாங்காக பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம், யாரோ வராங்க. அட்மிட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பியானோ ஸ்க்ரீனும் வேர்ட் ஃபைல் ஸ்க்ரீனும் ஷேர் ஆகிருக்கணும். ஸோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இல்லை தெரில அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரீன் ஷேர் ஆகல, அந்த கூகுள் மீட் ஸ்க்ரீனை தான் நிற்கிது அப்படின்னா. ஏன்னா என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறேன், அதனால் அதை மினிமைஸ் பண்ணால் தான் எதுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இல்லாட்டி அது கூகுள் மீட்டே வர மாதிரி இருக்கும். ஓகே, விசிபிளாக தான் இருக்குது. ஓகே, அதான் கூகுள் மீட்டுக்கு வந்தால் இந்த பேஜே தெரிஞ்சது, பரவாயில்ல. ஓகே ஓகே குட். சாங் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த பாட்டு ஏற்கனவே நம்ம ரூட் நோட் கண்டுபிடிச்சி பார்த்தோம். இது என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாஸ்டர் ஜான் சாம் ஜோய்ஸனோட சாங்கு. இ மேஜர் ஸ்கேல், ஸ்டைல் 4/4 பேலட்டில் ஏதாவது ஒன்று நம்ம போடலாம். கண்டெம்பரரி பேலட் இருக்கும், பாப் பேலட் இருக்கும், அப்புறம் மாடர்ன் நிறையா இருக்கும். பேலட் தான் இந்த சாங்கு. ஆனால் இது கொஞ்சம் இந்த ஒரிஜினல் ரிதம் வெஸ்டர்ன் பேலட் மாதிரி இருக்காது, இந்தியன் கொஞ்சம் மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்டைல் தான் அது. கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலில் இருக்கும். அந்த ரிதமே கொஞ்சம் வித்தியாசமாக இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ பேலட்டில் நம்ம பர்ஃபெக்டாக முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பேலட்டில் நல்லா அந்த பாட்டு பாடலாம். டெம்போ ஒரு 76 வச்சுக்கலாம் அரௌண்டு. அதில் தான் ஓரளவுக்கு பாடுறது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த ரூட் நோட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் கார்டு அப்ளை பண்ணலாம். நம்ம சரணமும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கார்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எங்கே கண்டுபிடிக்கலாம், விவரிக்க முடியவில்லை. ஓகே, இ மேஜர் தானே? ஆமாம், இ மேஜர் தான். ஓகே, ஸோ நான் சாங் ப்ளே பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம், சிஸ்டம் ஸ்லோவாகிட போகுது. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. யாரும் ஓகே, ஸோ பிரதர் அவளுக்கும் சொல்லிடுறேன். பிரதர், நம்ம இந்த என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாட்டு நோட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் பாதியில் விட்டுட்டோம் பல்லவியோட. ஸோ திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறோம், அந்த சாங் முடிக்கலான்ட்டு அதான் பார்த்துட்ருக்குறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி இந்த பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த சிலபிள் நிறையா இருக்கா, விவரிக்க முடியவில்லை. சில நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் அந்த அங்கங்கே நடுவில் எப்படி சொல்லியிருந்தேன்னா, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், விவரிக்க முடியவில்லை, இது கீழே இருந்து மேலே போதா இல்லை மேலே இருந்து கீழே வருதா? யாரும் வராங்களா? சவுண்டு கேட்டுச்சு. ஓகே பிரதர், ப்ரைஸ்ல. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது, 1 2 3 இருக்கா, 1 3 2 இருக்கா, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும். அப்போ நம்ம அங்கங்கே லேண்டிங் மாதிரி நோட்ஸ், அதாவது எவ்ரி 1 கவுண்ட் வரும்பொழுது, அப்படி இல்லைன்னா லேண்டிங் நோட்ஸ் மாதிரி அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விவரிக்க, ஸோ வி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கா தான் லேண்ட் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே விவரிக்க விக்கு பி வருதா, அங்கே போகும்பொழுது இ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், கா விவரிக்க, அந்த க வரும்போது இ வருது அப்படின்னா இந்த வ ரிக் இது ரெண்டுமே பியிலேருந்து ஈக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நமக்கு இந்த சர்க்கிள் குறுகும். இந்த சர்க்கிள் குறுக நமக்கு பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாட்டு நான் ப்ளே பண்ணேன், அங்கங்கே லேண்டிங் எப்படி விவரிக்க இ ஜி ஷார்ப் ட்ரை பண்ணேன், அப்புறம் வர்ணிக்க வரும்பொழுது எஃப் ஷார்ப் வச்சேன், அங்கே வருது. அப்புறம்
அன்பை அங்கே வரும்பொழுது ஈ பண்ணேன். அப்படி தான் பாருங்க, திரும்ப நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து சாங்கும் ப்ளே பண்ணுறேன், இந்த கீபோர்ட் ப்ளே ஆகுது. ரெண்டுமே கேட்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சாங் ஜாஸ்தியாக இருந்து கீபோர்ட் கம்மியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், ஜி ஷார்ப் வருது, விவரிக்க முடியவில்லை, அப்புறம் ஃபில்லப் பண்ண போகிறேன். அப்புறம் வர்ணிக்க வரும்போது எஃப் ஷார்ப் வருது. உம் அன்பை மட்டும் மட்டும் போகும்போது எஃப் ஷார்ப் வருது. உம் அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை. வென்று என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்புறம் பார்க்க போகிறோம். வென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை. ஓகே, இப்போ அங்கங்கே வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. விவரிக்க மாதிரி ஒன்று ஜி ஷார்ப் பார்த்தோம் இல்லையா, ஜி ஷார்ப். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வரும்பொழுது எஃப் ஷார்ப். அடுத்து உம் அன்பை வரும்பொழுது இ போயிடுச்சு இல்லை. உம் அன்பை மட்டும் வரும்பொழுது எஃப் ஷார்ப். முடியும் பொழுது ஈல தான் முடிச்சு நினைக்கிறேன். திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தோம்னா விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஸோ லேண்டிங் எப்படி இருக்கு, உம் அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியல. அப்போ வென் வரும்பொழுது ஜி ஷார்ப்பு. வென்று சொல்ல வரும்போது எஃப் ஷார்ப் வந்துச்சா, சொல்ல தெரியவில்லை. ஓகே, இப்போ தெரியவில்லை பாருங்கள், ஈல வந்துடுது. இன்னும் எத்தனை சிலபிள் இருக்குது, 4 சிலபிள் இருக்குது. ஸோ அந்த பல்லவி முடியுது இல்லை. அப்போ அந்த என்ன சார், பல்லவி முடியல, சரணத்தில் ஒரு ஹாஃப் முடிச்சுட்டு அடுத்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஈலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு போக சான்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் சில இதில் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஈ தான் வருதா இல்லை வேறு நோட்ஸ் மாறுதான்றதை நம்ம பார்க்கலாம். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, உம் அன்பை மட்டுமென்று சொல்ல தெரியவில்லை, தெரியவில்லை, வென்று சொல்ல தெரியவில்லை, வென்று சொல்ல தெரிய தெரிய என்று சொல்ல சொல்ல தெரிய 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 தெரி 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 தெரிய தெரிய தெரி அப்படியே வருது. அப்போ தேரி அப்படி வருதா இல்லை தேரி இப்படி வருதா? ஸோ சி ஷார்ப்பா டி ஷார்ப்பான்னு திரும்ப கெஸ் பண்ணி பார்த்துக்குவோம். தெரிய தே தே சி ஷார்ப் தான் வருது. ஓகே, அப்போ தெரிய தெரி தெரியவில்லை. ரொம்ப தானே தெரியவில்லை, 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 தெரியவில்லை. ஓகே, அப்படி வருது. ஸோ தெரியவில்லை தெரியவில்லை. அப்போ தே வரும் பொழுது என்ன வருது, சி ஷார்ப் வருது. தேக்கு ஈ வரலை, சி ஷார்ப்.
அப்புறம் மாற்றது ஃபுல்லாகவே ஈ தான். வில் அட ஈ போட்டு அடடா என்னாச்சு? ஓகே ஸோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஈ கண்டுபிடிச்சிட்டோம். அன்பை மட்டும் என்னவென்று ஈ இருக்குது, நடுவில் எஃப் ஷார்ப் போகுது, அப்புறம் ஜி ஷார்ப் போகுது. அப்போ நம்ம ஃபில்அப் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே அன்பை மட்டும் இங்கே ட்ரை பண்ணுவோம். அன்பை மட்டும் அன்பை மட்டும் அன்பை 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 மட்டும் அன்பை 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 அன்பை. ஸோ மூணுமே ஒரே நோட் தான் வருது. நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அன்பை மட்டும் என்ன 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 அன்பை. அப்போ அன்பை. ஸோ மூணுமே ஈ தான் வருது. ஸோ ஈ ஈ ஈ மட்டும் பார்ப்போம். அன்பை மட்டும் என்ன இது ஓடிடுச்சா? சச்சா. ஓகே இங்கே இதை ப்ளே பண்ணுவோம். ஓகே அன்பை மட்டும் என்ன அன்பை மட்டும் என்ன மட்டும் மட்டும் என்ன மட்டும் என்னவென் மட்டும் என்ன மட்டும் மட்டும் என்ன மட்டும் என்ன ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அது மட்டும் என்ன அப்படி மட்டும் என்ன மட்டும் என்ன. ஸோ அந்த என்ன வரும் பொழுது எத்தனை வருது? 2 சிலபிள் வருது. இங்கே மட்டும் இந்த என்ன வருது பார்த்தீங்களா? இங்கே வந்து 2 சிலபிள் வருது. ந. அப்போ எஃப் ஷார்ப்பில் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சுட்டு மட்டும் என்ன வென்றுக்கு ஜி ஷார்ப் போயிடுது. மட்டும் என்ன. திரும்ப ப்ளே பண்ணுறேன். ப்ளேவோட நான் நோட்ஸை வாசிக்கிறேன் பாரு. மட்டும் என்ன அன்பை 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 மட்டும் என்ன ஓகே அப்போ எஃப் ஷார்ப் ஆரம்பிக்குது. அன்பை மட்டும் திரும்ப ஒரு எஃப் ஷார்ப் என் வரும் பொழுது ஓகே ரொம்ப குட்டியாச்சு, பெருசாகவே ஆகட்டும். நான் வந்து எஃப் ஷார்ப் ஒன்று வருது, இ வருது. ஸோ 2 சிலபிள் வருதாங்க. இப்போ வென்று இந்த ட்ரு கண்டுபிடிக்கணும். அதே போல் சொல்ல அதையும் நம்ம பார்த்தலாம். மட்டும் என்ன அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை. வென்று 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 மேலே ஏது வென்று சொல்ல 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 சொல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருது. சொல் சொல் ந சொல்ல தெரியவில்லை. அப்போ
வென்று சொல்ல வென்று 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 ட்ரு வரும்பொழுதும் 2 சிலபிள் வருது. வென்று சொல்ல வென்று சொல்ல வென்று சொல் வென்று சொல் வென்று சொல்ல சொல் சொல்ல சொல் சொல்ல சொல்ல அங்கே 2 சொல்லுக்கு 2 சிலபிள் வருது. வென் வென் ஸோ வென் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, ஜி ஷார்ப் தான் வருது. வென்று ட்ரு சொல் சொல் ட்ரு ட்ரு அங்கேயும் ஜி ஷார்ப் தான் இருக்கு. சொல்ல சொல் So, so. சொல் 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 சொல்ல சொல்ல சொல் சொல் ஓகே. சொல் சொல்ல சொல் சொல் நான ஓகே. ஸோ எஃப் ஷார்ப் தான், ஆனால் இ போயிட்டு சொல்ல அப்படி இருக்கு. சொல்ல அப்போ வென்று வென் வென் இங்கே 2 சிலபிள் வருதாட்டு இருக்கே. நல்ல ஃபஸ்ட்டு வீடியோ வருதுன்னா வென் அப்படி இருக்கு. வென் அப்படி ஆரம்பிக்குது. அப்போ ஓகே. அப்போ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் 2 சிலபிள், வென்னுக்கு 2 சிலபிள், எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் வருது. ப்ளே பண்ணுறோம்ல. அடாடாடா அப்படி இருக்கட்டும். ஓகே, யாரும் வராங்களா? கதவை திறந்து விட்டுட்டோம். ஓகே ஓகே. ஸோ வென்று சொல்ல தெரியவில்லை, 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 வென்று சொல்ல தெரியவில்லை. ஓகே. அப்போ வென் வரும்போது எத்தனை வருது? 2 சிலபிள் வருது. எஃப் ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. எஃப் ஷார்ப் ட்ருக்கு ஜி ஷார்ப் தான். வென்று சொல்லுக்கு 2 சிலபிள் வந்து பார்த்தோம்ல, 2 சிலபிள் வந்துச்சுல. என்ன சிலபிள்னு பார்ப்போம். வென்று சொல் சொல் சொல்ல சொல்ல சொல். இங்கே ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டியூன் வந்து ஒரு சாங்கில் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். அந்த டியூனை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணோம்னா நம்ம அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கோடை பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த சாங் எழுதிடலான்னு. இப்போ இந்த பாருங்கள், எஃப் ஷார்ப் ஆரம்பிச்சு 2 ஜி ஷார்ப். வென்று ஒரு எஃப் ஷார்ப் 2 ஜி ஷார்ப், சொல்ல ஒரு இ 2 எஃப் ஷார்ப். ஸோ அது பேட்டர்ன் அப்படியே வருது பாருங்க. வென்று சொல்ல ஒரு இ 2 எஃப் ஷார்ப். சொல்ல சொல்ல ஓகே. சொல்ல சொல்லுக்கு 2 சிலபிள் எஃப் ஷார்ப். அப்போ எப்படி வருது? எஃப் ஷார்ப் இல்லை, ஈல ஆரம்பிக்குது. இ எஃப் ஷார்ப்பு, இங்கே ஒரு எஃப் ஷார்ப்பு. தெரியவில்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ 2 லைனு முடிஞ்சிச்சு. ஓகே குட். ஸோ அப்போ நம்ம அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு. இப்போ இங்கேயுமே இதே போல் தான் இருக்குல்ல. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. சில இடத்துல வந்து இப்போது என்ன சொல்கிறது, 4 5 6 அப்புறம் 1 2 3, அதாவது 4 5 6னா ஒன்று ஆட் ஆகுது, ஆனால் 4லேருந்து ஒன்று ஆட் ஆகுது. 1 2 3 அப்படின்னா அதுவும் ஒன்று ஆட் ஆகுது, ஆனால் 1லேருந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கும் பொழுதும்
ஈஸியாக நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த விவரிக்க முடியவில்லை பார்ப்போம். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தையில் விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவதர ரெண்டு ஒரே சிலபிள் தான். விவரிக்க 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 மூ தான் இறங்குது பார்த்தீங்களா? விவரிக்க விவரிக்க மூ விவரிக்க விவரிக்க மூ விவரிக்க மூ. அப்போது விவரிக்க விவரிக்க 4 சிலபிளுமே ஒரே நோட்டில் தான் இருக்குது. மூ வரும்போது தான் இறங்குது. அப்போது வீக் நான் வேற கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஜி ஷார்ப். அப்போது விவரிக்க. ஸோ 4க்குமே ஜி ஷார்ப் தான். ப்ளே பண்ணி கூட பார்த்துடலாம். விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, ஓகே. அப்போ விவரிக்க 4மே ஜி ஷார்ப் தான். அதை போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் இன்னும் 3 வார்த்தை இருக்குது. முடியவில்லை, வர்ணிக்க, வார்த்தை இல்லை. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. முடியவில்லை பார்ப்போம். நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். விவரிக்க முடியவில்லை, முடியவில்லை, முடி மூடி முடிய முடிய மூடிய முடியவில்லை, 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 இங்கே இருந்தா வில்லை, 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 வில்லை. அப்போ முடியவில்லை, முடியவில்லை. 5 சிலபிள் இருக்கு. மூ ஒரு நோட்டில் கீழே ஆரம்பிச்சு மூடிய டிய பார்த்தீங்கன்னா ஒரே சிலபிள் தான். அதாவது ஒரே சிலபிள்னா 2 சிலபிள் சேம் நோட்டு தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஈன்னு வச்சுக்கோ, அதுக்கு 2 எஃப் ஷார்ப்போ 2 ஜி ஷார்ப்போ அந்த மாதிரி வருது. மூ 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 மூடிய முடியவில்லை, வில்லை. அப்புறம் வில்னா மேலே ஏறுது, வில் லை லை வந்து கீழே இறங்குது, அப்படியே மேலே போல் முடியவில்லை. அப்படி மேலே போகாமல் முடியவில்லை, முடியவில்லை, லை மட்டும் கீழே இறங்குது. அப்புறம் மோடிய எல்லாமே அப்படியே மேலே தான் போகுது, போயிட்டு லை மட்டும் இறங்குது. அப்போ என்னென்னு ப்ளே பண்ணுறேன், கண்டுபிடிங்க. முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க நீங்களும் கண்டுபிடிங்க. சாட் பாக்ஸில் வந்து விவரிக்க ஸோ கண்டுபிடிச்ச சாட் பாக்ஸில் போடுங்க. நானும் அப்படியே சும்மா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் பார்க்குறவங்க பாருங்கள், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடியவில்லை, விவரிக்க 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 ட்ரை பண்ணிங்களா? ஷாத்ராக் வந்து ஏஏஏபிஏ முடியவில்லைக்கு ஏஏஏபிஏ அப்படியே வருது.
ஏஏஏபிஏ வாசி பார்த்துருவோமா? முடியவில்லை அப்படியா வருது? முடியவில்லை அப்படி இருக்கா? மூ எங்க ஆரம்பிக்குது? மூ. சரி, நான் ஸ்டார்டிங் நோட் சொல்றேன். மூ எஃப் ஷார்ப் ஆரம்பிக்குது. ஓகே, திரும்ப ப்ளே பண்ணுறேன். எஃப் ஷார்ப் ஆரம்பிக்குது. அப்புறம் 2 நோட்டு மேலே, சேம் நோட் தான், 2 நோட்டு ஒன்று இருக்குது. அடுத்த நோட்டு இன்னும் மேலே போகுது, அப்புறம் கீழே வந்துடுது. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். முடியவில்லை, விவரிக்க 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 முடியவில்லை, ஓகே, யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப கூட ப்ளே பண்ணிவிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். எல்லோரும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ எப்படி வருதுன்னா, விவரிக்க முடியவில்லை, முடியவில்லை அப்படி இருக்கு. ப்ளே பண்ணுறேன். முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, டெம்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, இன்னும் ஸ்லோ பண்ணலாமா? முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை. ஓகே, ஸோ அப்போ முடியவில்லை அப்படி இருக்கு. அப்போ எஃப் ஷார்ப்பில் ஆரம்பிச்சு ஜி ஷார்ப்பு, முடிய 2 ஜி ஷார்ப் வருது இல்லையா? முடிய வில்லுக்கு பி போயிட்டு லைவ் வரும் பொழுது திரும்ப ஜி ஷார்ப். முடியவில்லை. அடுத்து வர்ணிக்க, முடியவில்லை. நல்ல ஜோக் ஆகுதே. முடியவில்லை அப்படின்ற லிரிக்ஸுக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, பரவாயில்ல. அந்த சவுண்டு மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. செகண்ட் பேட்ச் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்ட் மேட்ச் பண்ணிகிட்டே இருந்து இயர் ட்ரெயின் ஆக கண்டிப்பாக வரும். அது நம்ம எப்படி சவுண்ட் லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து டைம் எடுக்கும். சரிங்களா? பட் ஆனால் ப்ராக்ரஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நோட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து வர்ணிக்க வார்த்தை இல்லை. அங்குக்கு என்னதுன்னு பார்ப்போம். நான் ப்ளே பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்லோ வச்சா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நினைக்கிறேன்ல. வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை வர்ணிக்க 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 வர்ணிக்க
வர் இதே பார்த்தீங்கன்னா 2 சிலபிள் வர் இருக்கு. வ அங்கே ஆரம்பிச்சு வர் வர் இரு. அப்போ இரு போகிறப்ப வர் அப்படி வாழ சிலபிள் இருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதே ஒரு சிலபிளுக்கு 2 என்ன சொல்கிறது நோட்ஸ் வருது. அந்த அந்த 2 என்ன சொல்கிறது சாரி 1 வேர்டு தான், அதில் 2 சிலபிள் இருக்கு. சவுண்ட் ஏறுதுல்ல, வர் வர் தர த என்ன கீழே போதா 7 இருக்கோ த ஓகே வர்ணிக்க வர் வர்ணிக்க வர் 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 நி நி வர் 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 ஓகே வர்ணிக்க ஓகே வர் ரொம்ப கீழே போய் வர்றது. பட் அவ்வளோ நோட்ஸ் வந்து வாசிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து ஈல எடுத்துக்குவோம். வர் வந்து வா போயிட்டு இருள் அப்புறம் நிற்க போது நம்ம ஈல எடுத்துக்கலாம். வர்ணிக்க அப்போது வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா வர்ணிக்க எஃப் ஷார்ப்பே வச்சுக்கோ. ஓகே வர்ணிக்க அப்படியே வச்சுக்கலாம். வர்ணிக்க வா 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 இதுக்குமே 2 சிலபிள் வா வா, ஆனால் தெளிவாக தான் இருக்கு. வா 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 அப்போ வா இ எஃப் ஷார்ப் வர்ணிக்க வார்த்தை வார்த்தை இல்லை வார்த்தை இல்லை வார்த்தை இல்லை 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 இதுக்கு 2 சபான் இல் இல்லை 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 இல் இல்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை வர்ணிக்க அப்போ அப்படின்னா வர்ணிக்க வார்த்தை இல் இல் இல்லைக்கு 2 சிலபிள் இல்லை. அப்போ வர்ணிக்க 3 எஃப் ஷார்ப்பு வர்ணிக்க வா இ எஃப் ஷார்ப் போட்டோம்னா வார்த்தை ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் அங்கேயே வந்துடுது. இல்லை ஓகே சோஃபாவில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேடி வந்த நேசமே அதுக்கு பார்ப்போம். இல்லை என்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே ஆருயிரே தேடி வந்த நேசமே தேடி 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 வந்த தேடி வந்த 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 ஒரே நோட்டில் தான் இருக்கு. தேடி தேடி வந்த தேடி ஜி ஷார்ப்ல இருக்கு. தேடி வந்த
ப்ளே பண்ணி பாருங்க. தேடி வந்த நேசமே, 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 தேடி வந்த நேசமே. ஸோ கவனிச்சிங்களா? தேடி வந்த நேசமே, 3 சி ஷார்ப்பு, தேடி வந்த நேசமே, அப்படிதான் இருக்கு. தேடி வந்த நேசமே, இல்ல நேமே அங்க இறங்குது. அப்ப 2 சிலபிள். ஸோ பி வருது. அப்போ தேடி வந்த நேசமே அப்படி வந்துடுச்சு. ஓகே, அப்போ தேடி 2 ஜி ஷார்ப்பா, தேடி வந்த 2 பி வந்துச்சு இல்லையா? தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே. அடுத்து என்ன வருது? ஆருயிரே சுவே, ஆருயிர், ஆருயிர், ஆருயிர். ஆரு, ஸோ ஆறு ரெண்டுமே சேம் நோட்டு தான். ஆரு, ஆறு, ஆருயிர், ஆருயிர், ஈர் மட்டும் மேலே ஏறுது. ஆருயிர், இயேசுவே, இயேசுவே மேலே போகுது. ஆருயிர், ஆருயிர், இயேசுவே, ஆருயிர், இயேசுவே, ஆருயிர், இயேசுவே, கீழே இறங்குதோ? ஆருயிர், இயேசு, ஏசு, சு வந்து இப்போ கீழே இறங்குது. இயேசுவே, 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 ஆருயிர், இயேசுவே, ஆருயிர், இயேசுவே, ஆருயிர், இயேசுவே. ஓகே, நான் வாசிதான் கரெக்டாக பாருங்க. ஆருயிர், சி ஆருயிர், ஆருயிர், சே ஆருயிர், இயேசுவே, ஆருயிர், இயேசுவே. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கு. அப்போ வந்து ஜி ஷார்ப், 2 ஜி ஷார்ப், ஆருயிர், ஆருயிர், இயேசுவே. யாரும் கமெண்ட் போட்டாங்களா? சவுண்டு வந்துச்சு. யா, ஆருயிர், ஆருயிர், இயேசுவே. ஜி ஷார்ப், பி, சி ஷார்ப். ஒரு சி ஷார்ப் நட்டில் வரும். ஜி ஷார்ப், பி, சி ஷார்ப், பி, சி ஷார்ப் அப்படி இருக்கு. கீபோர்டு சவுண்டு வருது, உங்களுக்கு மைக்கை வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி கூட பண்ணலாம். யாருக்கா கீபோர்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ யாரை கூட ஆன் பண்ணி ஒரு லைன் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, டைம் தான் நமக்கு இருக்குமான்னு தெரில. சரி, பரவாயில்ல. ஆருயிர் இயேசுவே. அடுத்து என்ன வருது? ஆருயிர்
அன்பில் அப்படி மேலே போகுது. தூ மண்பில் மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, ஒன்றே மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மனொன்றே ஒன்றே ஒன்றே உண்மை, ஒன்றே 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 இதுல இருந்து உண்மை, உண்மை, நா இது 3 ஒரே நோட்டை தான். ஒன்றே உண்மை, எப்படி இருக்கு? ஒன்றே உண்மை, ஒன்றே உண்மை. ஒரு இ அப்புறம் எல்லாம் பி வருது. அப்போ அதை போட்டுடலாம். சி இ வருது. அப்புறம் இது வந்து உண்மைக்கு வருது இல்லை, அப்போ கீழே அப்படியே வந்துடும். அன்பில் ஒன்றே உண்மை என்றென்று. ஓகே, அப்போ என்ன பார்ப்போம். ஒன்றே இங்கே மண்பில் மண்பில் மண் 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 மண்பில் மண்பில் மா சி ஷார்ப் மண்பில் மண் மண் மண்பில் மாண்பில் மண்பில் 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 ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் ஒன்றே உண்மை, மண்பில் அன்பில் பி சி ஷார்ப் வாசிக்கலாம், இல்லாட்டி சி ஷார்ப் கூட வாசிக்கலாம். அன்பில் அன்பில் 2 சி ஷார்ப் ஒரு இ. சி ஷார்ப் இ. உண்மை மண்பில் ஒன்றே உண்மை, உண்டென்று கண்டே, உண்டென்று 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 என்றென்று உண்டென்று கண்டே, உண்டென்று கண்டே, உண்டென்று கண்டே.
ஜி ஷார்ப்பு சி ஷார்ப்பு பி. உண்டென்று அப்படிதான் வருது. உண்டென்று கண்டேன் கண்டேன் ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப். அப்போ எப்படி வருது? என்றென்றும் கண்டேன் ஜி ஷார்ப் சி ஷார்ப் பி ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் அப்படி இருக்கு. ஓகே, ஜி ஷார்ப் என் சி ஷார்ப் என்றும் ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் கண்டேன். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் எழுதிட்டு வாசி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பல்லவிக்கு நோட்ஸ் போட்டாச்சு, சரணத்துக்கு நோட்ஸ் போட்டாச்சு. என்னது சரணத்துக்கானா? ஓ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ சரணத்துக்கு நோட்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்டு அப்ளை பண்ணலாம். கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இன்ட்ரோட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பாட்டுக்கு நடுவில் ஃபில்லப்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கூட நம்ம டீகோட் பண்ணலாம், நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேர்னிங்க்கு. இங்கேருந்து வருதுல்ல, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, இங்கே ஃபில்லப் ஆச்சு இல்லையா, ஃப்ளோட்டு தெரியவில்லை. ஜஸ்ட் இந்த ஃபில்லப்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சாங்ஸில் நிறையா நோட்ஸ் இருக்காது, ஜஸ்ட் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த பாட்டு ஒரு லைன் டு ஒரு லைன் போகும்பொழுது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக அந்த ஃபில்லப் வருது பார்த்தீங்களேன். தெரியவில்லை, இந்த டெம்போ குறைச்சிக்கிறேன், நல்லா லிசன் பண்ண முடியும் அப்போ தான். தெரியவில்லை, தேடி வந்து அந்த ஆனால் ஃபினிஷிங் நோட் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுது. தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரே. எங்கே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லப் மாதிரி வந்து ஆருயிர் நேசரே அப்படியே அந்த ஃபில்லப் கண்டினியூ ஆகி தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரே நேசமே இங்கே முடியுதோ. நேசமே. ஸோ அந்த நேசமே வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஃபில்லப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேலில் என்னென்ன நோட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப இதெல்லாம் பார்ப்போம். இதை வந்து நம்ம கடைசியில் கார்ட்ஸ் பார்த்துட்டு இன்டர்வியூட் பார்த்துட்டு அதுக்கும் நம்ம கார்ட்ஸ் வாசிச்சுட்டு அப்புறம் இந்த ஃபில்லப்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசி ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்ஸ் எல்லாம். சப்போஸ் எழுதலைன்னா பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ நான் எடுக்கிறத பார்க்குறது. ஸோ இப்போ எடுக்கிறத பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா ஒரு கொஸ்டின், இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணால் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது எப்படி செய்கிறீங்க, இது எப்படி பண்ணுறீங்க, அதை பார்க்குறப்போ எங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நோட்ஸ் எழுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் அந்த சாங் ப்ளே பண்ணி ஃபோனில் வந்து ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும். ஸோ அந்த ப்ளேபேக் ஸ்பீடை குறைச்சி வச்சு இன்ட்ரோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதுதான். ஸோ அதே போல் வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஆனால் டைம் தான் நமக்கு பத்தல. ஏன்னா
ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சாங் வந்து நம்ம டீகோட் பண்ணி எழுதுறது பிகினிங்கில் நமக்கு லேட் ஆகும். அப்போ பண்ண தான் நமக்கு வந்து ஸ்பீடு வரும். யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான்லாம் பிகினிங்கில் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ நான் சாங் நோட்ஸ் எழுதி ஃபுல்லாக எடுக்கணுன்னா ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆச்சு எனக்கு பிகினிங்கில் பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறது. ஆனால் நிறைய லிசன் பண்ண இப்போ வந்து அதாவது இன்டர்லூட்லாம் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் வைக்கணும்னா ஒரு 4 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கடன்னு எழுது. ஸோ ஆனால் அது வந்து ப்ராக்ரஸ் தான், டக்குன்னு ஒரு நாளில் வந்துடல. நம்ம நிறையா கேட்டு நிறைய எக்ஸசைஸ் நிறையா பண்ணி அதை வாசித்து நம்மளுடைய இயர் ட்ரைனிங் ஆகி ஸோ அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் நாம் வந்து சம் சாங்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சாங்ஸ் கிடையாது. நம்ம ஒரு மேபி ஸ்லோ சாங் எடுக்கலாம். எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லிசனிங் இம்ப்ரூவ், கொஞ்சம் லிசன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது லேர்னிங்க்குன்ற மாதிரி நான் எதுவும் எடுத்து வைக்கல. மேபி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப சஸ்டெயின் இல்லாமல் சிம்பிளாக ஃப்ளாட்டாக இருக்கிற சாங்ஸ்னால் நமக்கு நோட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ சாங், ரெண்டாவது ரொம்ப அந்த பாட்டில் என்ன சொல்கிறது ரொம்ப நெளிவு சுழிவுலாம் இல்லாமல் ஃப்ளாட்டாக சிம்பிளான சாங் மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எந்த சாங்ஸுமே நான் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இல்லை. ட்ரை பண்ணுறேன் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். மற்றவங்கள சஜஸ்ட் பண்ணுங்கள், இது பட் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லா கையாமையான்னு போகாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அட்டண்டன்ஸ் வேணாம். ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்க வேணாம் எப்பொழுதுமே. இது வந்து கம்பல்சரி கிளாஸ்னு இல்லை, ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அட்டண்டன்ஸ் எப்போ ஸ்பெஷல் கிளாஸ்னாவே நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்க வேணாம், ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஓகே, அது ஒரு விஷயம். ஸோ இந்த பாட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பேட்சில் இருக்கிறவங்க அசைன்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சவுண்டு மேட்ச் 2 notes 3 notes 4 notes 5 notes வரைக்கும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுன்னு எக்ஸசைஸ் இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கிளாஸ்லேயும். நம்ம கொஞ்சமாக ட்ரம்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்புறம் பேஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இயர் வந்து சவுண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு இயர் வந்து கண்டிப்பாக அந்த லிசனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாரமும் வாசிக்கிறப்ப மேபி சிம்பிளாக தெரிலாம், என்ன அதை சவுண்டை கேட்டுட்டு சிடின்னு கண்டுபிடிக்கிறது பெரிய இதுவான்ற மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப நம்ம சாங் நோட்ஸ் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்டிமேட் பண்ணாதவங்க பண்ணி அனுப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமா இந்த சம்மந்தமாகவோ இல்லை வேறு சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்க மெசேஜ். சில பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணார், அது மாதிரி கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் அனுப்புனீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு கேட்டார். அவர் சொல்லவும் தான் எனக்கே தெரிஞ்சது. மெசேஜ் டைமில் பேக்ரவுண்டு லைட்டாக ப்ளே பண்ணுவாங்க. மெசேஜ் டைமில் அவங்களா ப்ளே பண்ணுறது தான். நான் மெசேஜ் டைமில் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன்னா மெசேஜ் டைமில் ப்ளே பண்ணுறது பிடிக்காதுன்னு மட்டும் இல்லை, அது சரியில்லை. ஆமாம். ஸோ இப்போ ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் டைமில் வாசிக்க சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்ல ஒரு மூடு க்ரியேட் பண்ணுதுங்கிறாங்க. உண்மை தான், நல்ல ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறது 100க்கு 100 உண்மை. அதுக்காக நம்ம அதை வாசிக்கலான்றது சரி கிடையாது. நம்ம அப்போ அது என்ன சொல்கிறது ரியாலிட்டி நமக்கு வேணும். இப்போ வீட்டில் இப்போ பேசுகிறோம், என்ன சொல்கிறது, இப்போ அம்மா அப்பா பேசுகிறோம், இல்லை பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம், மியூசிக் வச்சா நல்லா தான் இருக்கும். அதுக்காக நம்ம வாசிக்க போகிறப்ப தம்பி அந்த ஜி மேஜரில் நான் பேச போகிறேன், ஒரு ஃபீலிங் வேணும், அதை கொஞ்சம் வாசி அப்படின்னு வாசிச்சுட்டே பேசுவோமா, பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வீட்டில் வாசிச்சு பாருங்களேன், ஏன் மியூசிக் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்டல் போட்டு பேசுங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கா நினைக்கிறீங்களே? பட் அது இல்லை. ஏன்னா மியூசிக் வந்து ஒரு ஃபேக் எமோஷனை உண்டு பண்ணும். இப்போ சினிமாவில் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லோரும் ரசிக்கப்போதுக்கு முன்னாடி இப்போ சினிமா பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்குறேன். அப்போ அதில் வந்து என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் தான். மியூசிக் இல்லாமல் ஒரு சினிமா பாருங்களேன், அழுகையும் வராது, சிரிப்பு வராது. ஆனால் அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழுகைக்கு ஏற்ற மாதிரி வயலின் மியூசிக்கு, ஹாப்பிக்கு அது மாதிரி ஹாப்பி மியூசிக், அந்த மாதிரி அந்த எமோஷன்ஸை வந்து ஒரு ஃபேக்காக அது க்ரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி இப்போ மெசேஜ் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு வாசிக்கிறேன், நல்லா இருக்குன்றதுக்காகலாம் பண்ண முடியுமா? இல்லை, வார்த்தை கிரியேஷன் மொழியே. ஸோ அது வந்து சரி கிடையாது. அதனால் என்னை சொன்னால் என்ன வாசிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். அதனால் ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை.
ஆமாம். மற்றபடி நம்ம என்ன சொல்கிறது, சாங் வாசிக்கிறப்போ ஃபில்லப்போ இல்லை அவங்க சாங் நடுவில் பேசும் பொழுது ஒரு பேட் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வாசிக்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சப்போஸ் சாங் பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே பாட்டு ஆஹா அது அலிலியா கோரஸ் வரும். இப்போ நடுவில் திரும்ப ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, அடுத்த பாட்டு பாட போகிறாங்க. அதனால் அந்த கேப்பில் வந்து ஏதாவது மியூசிக் வாசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கோரஸே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக, இப்போ நான் பாட்டை ப்ளே பண்ண பார்த்தீங்களா ரொம்ப ஸ்லோவாக, அந்த மாதிரி அல்லேலூயா தரரா இன்னும் கூட ஸ்லோவாக வாசிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் ஏதாவது போட்டுட்டு இல்லை பியானோ போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்டில் அழகாக கார்டு மாற்றிட்டு ரைட்டில் வாசிக்கிறப்போ நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது சாங்ஸில் இருக்க கோரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வாசிப்பாங்க. நான் அது வாசிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணியிருப்போன்னா, ஒன்று அப்போதைக்கு பாடின சாங்ஸில் இருக்க ஒரு கோரஸை வந்து அப்படியே வாசிப்போம். என்னென்னா பீப்புளை ஒரு கண்டினியூட்டியோடு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த பாட்டில் இருக்க ஒரு கோரஸையே நம்ம ஒரு அப்படியே பேக்ரவுண்டில் வாசிக்கும் பொழுது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஒரு திடீர்னு புதுசாக என்ன பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ அது பண்ணலாம். இல்லைன்னா வேறு பாட்டுகளில் இருக்க அந்த கோரஸில் இருக்கிற ஒரு நோட்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஸ்லோவாக வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஃபேமிலி கார்டே மாற்றி மாற்றி பிடிக்கலாம். இப்போ ஃபேமிலி கார்டு சி மேஜரில் பாருன்னா சிஎஃப்ஜி, இதை என்ன பண்ணுறோம் நம்ம பியானோவில் வாசிக்கலாம். இல்லாட்டி பேடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அதை போட்டு வால்யூம் குறைச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ இந்த நடுவில் வாசிக்கிறப்ப நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் இல்லாமல் இந்த கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மைனர் 7th ஆட் 9 இதெல்லாம் வாசிக்கிறப்ப என்ன ஆகுனா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சஸ் கார்டு இது போலாம் வாசிக்கிறப்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா வாசிக்கலாம். ஸோ அது நமக்கு வந்து வாசிக்க தான் அது வந்து நமக்கு வந்து தெரியும் வரும். ஸோ அது அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பண்ணுங்கள். பட் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது மனசில் யோசிச்சுக்கோங்க. மெசேஜ் வைக்கிறப்பையோ இல்லை மற்ற டைம் பேசும்போது. ஆக்சுவலாக நானும் வந்து வளர்ந்தது நானும் பெந்தகோஸ்து சபையில் தான் வளர்ந்தேன். அப்போ சில பேர் வந்து மியூசிக் வாசிங்க, நான் ப்ரேயர் பண்ணுறப்ப கூட வாசிக்க சொல்லுவாங்க. வாசிச்சிருக்கிறேன், அப்படியே பழகிட்டேன் நான். ஏன்னா சின்னலேருந்து வளர்ந்தது அப்படி தானே. ஸோ நான் பைபிள் காலேஜ் படித்த பண்ணால் அப்போ அங்கே வந்து எல்லாருமே இருந்தாங்க. பெண்டிகாஸ்டல் இருந்தாங்க, சிஎஸ்ஏ இருந்தாங்க, பேப்டிஸ்ட் இருந்தாங்க, நிறைய டெனோவேஷன் வந்து இருப்பாங்க அந்த காலேஜில். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆண்டி சிஎஸ்ஏ தான் அந்த ஆண்டி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை யாரோ ப்ரேயர் பண்ணப்போ வாசிக்கணுன்னே வாசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் முடித்தோடனே அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நல்லா ஏஜ் தான் அந்த ஆண்டி, பாட்டி மாதிரி இருப்பான். கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணும்போது எதுக்கு நீ கீபோர்டு வாசிக்கிற, மியூசிக் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு திட்டினாங்க. அப்புறம் இல்லை ஆண்டி அவங்க தான் கேட்குறாங்க வாசிக்கிறேன் ஆண்டி. அவங்க கேட்குறாங்கன்னா யோசிப்பியா அப்படின்னு திட்டாங்க. முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு காலேஜில் ஒரு மீட்டிங்கிறப்போ வாசிட்டு அதே போல் ப்ரேயர் பண்ணுறாங்க. வாசிக்கிட்டே இருக்கேன். பாதியில் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா போன வாட்டி ஆண்டி திட்டினாங்களே, ஆண்டி வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில ஏன்ட்டு அப்படி நிமிந்து பார்க்குற கரெக்டாக இன்னும் பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ சரி ஆண்டி வாசி 2 கையை எடுத்துகிட்டு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக இது நடந்து என்ன ஒரு 8 to 10 years ஆச்சு. ஆனால் அந்த அந்த சொன்னவங்க வார்த்தை வந்து எனக்கு அப்படியே மறந்துச்சு. ப்ரேயர் பண்ணும்போது எதுக்கு மியூசிக் வாசிக்கிறேன். ஆமாம், அப்போ அந்த கேட்ட கேள்வி வந்து எனக்கு வர முடியல. இன்றைக்குமே வேறு வாசிட்டே வச்சுக்கோங்களேன். இப்போ கீபோர்டு வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன், டக்குன்னு பாட்டு முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களேன், டபக்குன்னு என் கை கீபோர்டில் வந்து வந்துடும். ஏன்னா அந்த நிர்மலா ஆண்டி தான் எனக்கு இன்றைக்கி நான் அவங்க பேர் நிர்மலா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படி திட்டுறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அப்போ முதல்ல மெசேஜ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுப்போம், சான்ஸ் கொடுப்பாங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்போ. அப்போ எடுக்கும்போது நான் மெசேஜ் கொடுத்தப்போ வந்து நல்லா எடுத்தேன், இந்த வசனம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா இது பண்ணாங்க. சரி நான் நினச்சி என்னை மட்டும் தான் பாட்டுன்னு பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறப்பையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, பாராட்டினாங்க. அப்போ தான் தெரிஞ்சு ஓகே அவங்க வந்து சும்மா திட்டல, உண்மையிலும் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. அதாவது தவறாக செய்யும்போது எதுக்கு இதை செய்கிறீங்க, இது வேண்டான்றதையும் சொன்னாங்க. அதே போல் அப்ரிஷியேட் பண்ணுறதுல வரும்பொழுது முதல்ல வேறு யாருமே வந்து எங்களை ஸ்டூடெண்ட் அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க வந்து செஞ்சாங்க. ஸோ எனக்கு அப்போலேருந்து அவங்க கேட்ட அந்த கேள்வி வந்து ஒன்றுமே நல்ல கேள்வி. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. மெசேஜ் டைம்லேயோ இல்லை ப்ரேயர் டைம்லேயோ நம்ம வாசிக்க நல்லது. பட் அதர் டைமில் நம்ம சாங்ஸோடு சேர்த்து நடுவில் சாங் பிரிட்ஜ் நடுவில் கேப் இருக்கும் பொழுது வி கேன் ப்ளே. ஆமாம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ முடிச்சிடலாம். 10:15 ஆச்சு.
ஓகே. ஸோ உங்களுக்கு மற்ற நேரத்தில் கொஸ்டின் இருந்தாலும் இங்கே குரூப்பில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ மற்ற எதுனாலும் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இசையும் கற்றுக்குவோம். அது மற்ற நம்ம அவர் வசனத்தில் வாசிக்கிற போல் அவர் மேலே நம்ம வந்து மாளிகையாக இசைந்து எழும்புவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்போ இந்த பாடலை கூட நாங்கள் இன்றைக்கு இந்த சரணதக்கிற நோட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க கிருபை செஞ்சீங்க. நன்றி. உங்களுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தீங்க. நன்றி. உங்களுடைய பிள்ளைகளாக கூட்டி சேர்த்து சில காலை கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த இசை என்பது நீங்கள் மனுஷர்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட் ஆண்டவரே. அப்போ இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இசை என்பது கடல்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் ஆண்டவரே. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்புகிற விஷயம் இல்லை ஆண்டவரே. அது ஒரு உணர்ச்சிகளை தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த உணர்ச்சிகளை எங்களுடைய ஆதாயத்துக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, சந்தோஷத்துக்காக பயன்படுத்தாமல் நாங்கள் சத்தியத்தில் உமக்குள்ளே உம்மை பாடி மகிழ்ந்திருக்க நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கு என்று செய்ய கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.